ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, பொங்கல், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற ஒரு சட்னி ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். டொமேட்டோ சட்னி. இது ஆனியன், கார்லிக் எல்லாம் இல்லாமல் ஒரு ரெசிபி. வெல்கம் டு பீட்டு குக்ஸ். நான் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா இதை வறுத்து இதை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசனை அளவு வறுத்துட்டு இதில் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் இந்த சட்னிக்கு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இதோடு நான் நம்ம கொத்தமல்லியோட தண்டு ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ஃபைபர் ரிச்சு. கொத்தமல்லி தண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சட்னிலெல்லாம் ஆட் பண்ணால் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆறினோடனே அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி இந்த சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா டைப்பு டிஃபனுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணலாம். நோ ஆனியன், நோ கார்லிக் ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இது தோசையோட பரிமாற போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.